செம குளிர் அவங்களுக்கு. முடி வேற ஸ்ட்ரைட்டிங் பண்ணியிருக்காங்க மேடம். எப்படிதான் போக போகுதுன்னு தெரியல. செலெக்ஷன் பண்ணுவோம், பார்ப்போம் வாங்குறோமா இல்லையான்னு. ரொம்ப லாங்கா வந்து இப்போ நிப்பாட்டிட்டு இருக்கோம். சூப்பரா பேக்கிங் ஆயிடுச்சுப்பா. பர்த்டே கேர்ள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு. எவ்வளவு தூரம் ரூம் எடுத்து வச்சிருக்காங்கப்பா. இது என்ன இடம் சொல்லலாம். ஹாய் செல்லகுட்டீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு வந்து ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக நம்ம போறோம். ஸோ வந்து அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. அப்பதான் எங்களால வந்து வீடியோ போட முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகேவா? வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? வாங்க. பாத்தீங்கன்னா இப்பதான் கிளம்புறோம். நைட் ஆயிடுச்சுங்க. எப்போ வந்து எப்போ சொல்றாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி நாங்க எங்க போறோம். ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ரொம்ப நாள் லாங் டிரைவ். ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தானே சொல்லிட்டே இருந்தீங்க லாங்கா போங்க போங்கன்னு. 55 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கோம். பார்த்து பேக்ல எல்லாம் கட்ட தண்ணியில போறாங்க. தண்ணிலாம் பாத்தீங்களா? ஒரு அங்கிள் அழகா உட்காந்து பார்த்தீங்கன்னா செம குளிர் அவங்களுக்கு. முடி வேற ஸ்ட்ரைட்டிங் பண்ணியிருக்காங்க மேடம். எப்படிதான் போக போகுதுன்னு தெரியல. பாதி வழியில தான் நிக்கிறோம். ரொம்ப லாங்கு போகணும். இன்னும் பாதி கிலோமீட்டர் கூட வரல. நாம பாத்தீங்கன்னா வீடியோ வேற எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. நான் ஃபாஸ்டா போக போறேன். அதுக்காக தான் இதோட போக பாப்பீங்க. இறங்கி டிராவல் இருக்காங்க. செலெக்ஷன் பண்ணுவோம், பார்ப்போம் வாங்குறோமா இல்லையான்னு. ரொம்ப லாங்கா வந்து இப்போ நிப்பாட்டிட்டு இருக்கோம். 60 கிலோமீட்டரு. இப்போ வந்து 20 கிலோமீட்டரே என்னமோ இருக்கு. அது பார்த்துட்டு ரொம்ப குளிர்து. சொட்டரை ஏதாவது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் தூரம் போகணும். 20 கிலோமீட்டர் இருக்கு. எதுக்காக போறோம் அப்படின்னா, செம்மையா என்ஜாய் பண்றதுக்கு போறோம். தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ண போறோம். பார்ப்பீங்க. என்ன வாங்கியிருக்கோம்? பர்த்டேக்காக ஒரு கிஃப்ட்டு. ஸோ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். பர்த்டேனா என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, என் பர்த்டேக்கெலாம் வந்திருந்தாளுங்க. ரொம்ப லாங்கா போகிறோம். எவ்வளோ லாங் தெரியுமா? இது 55 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கோம். இதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்கலாமா? அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது காட்டுறேன். பேக்கிங் பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டி செம்ம டயர்டாக இருக்குமா. ஒரு இடத்துக்கு போகிறோம். செம்மையாக இருக்கும். எதிர்பார்க்கவே மாட்டீங்க நீங்கள். அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். நீங்கள் பர்த்டே பண்ணேன். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். பார்ப்பீங்க, செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க லாங் ட்ரைவ் போக மாட்டேறீங்க, சுத்த மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. இப்போ வந்ததே எனக்கு லாங் ட்ரைவ் தான். பாருங்கள் கண்ணில் எப்படி ஆயிடுச்சு. ஏஞ்சல் ஓகே, கிளம்பலாமா? சூப்பரா பேக்கிங் ஆயிடுச்சுப்பா. அழகா கொடுக்குறாங்க. ஓகே, மறுபடியும் கிளம்புறோம். ஒரு வழியா வந்துட்டோம்ப்பா. பர்த்டே மூஞ்ச பாரு. உனக்குலாம் எதுக்கு பர்த்டே? எதுக்கு உனக்கு பர்த்டே சொல்ல? இப்படி வந்தவங்களை எங்கேயா கூப்பிட்டு வந்தியா சொல்லு. இப்போ ரெசார்ட் புக் பண்ணியிருக்காங்கப்பா மேடம். ஹாப்பி பர்த்டே. அது அவளுக்கு பாவம் திரும்ப எவ்வளோ டயர்டாயிட்டோம் நாங்கள்.
பர்த்டே கேர்ள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு. எவ்வளவு தூரம் ரூம் எடுத்து வச்சிருக்காங்கப்பா. இது என்ன இடம் சொல்லுங்க. ஈசிஆர் கிட்ட எடுத்து வச்சிருக்காங்க. ஈசிஆரே அந்த இடம் இது. ஐயோ ஐயோ 60 கிலோமீட்டர் நான் எதுக்காகவும் வந்தது இல்ல கைஸ். இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த அம்மாக்காக வரோம். நாங்க செத்து பொழைச்சிட்டோம். எத்தனை ரூம் தெரியுமா? ரெசார்ட் எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்திருக்குது ரெசார்ட் வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டு வந்து எங்களுக்காக புக் பண்ணியிருக்காங்க. தனித்தனி ரூம் தான். இதான் ஸ்விம்மிங் பூல் போலடி. திறந்தாண்டி இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குடி ஸ்விம்மிங் பூலு. பாப்பா நீ இங்கே குளிக்கிறது கரெக்டாக இருக்கும், அங்கே நான் குளிக்க கரெக்டாக இருக்கும். ஜாலியாக ஃபன் பண்ணுறோம் இன்னைக்கு. என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனால வந்து எங்களுக்கு வந்து ரெசார்ட்லாம் புக் பண்ணியிருக்காங்க மேடம். அவளோட பர்த்டே இங்கே தான் நாங்கள் கொண்டாட போகிறோம். செம்ம ரெசார்ட்டுங்க. பகலில் காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்விம்மிங் பூல் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து பாப்பா இப்போ குளிக்கிற நிலைமையில இல்லை. ஏன்னு கேளுங்களேன், முடி ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்காங்க. முடி வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. குளிக்க முடியாது, சும்மா கால் மட்டும் வச்சுக்குவோம். அங்கே பாருங்க. ஏய் வந்துரு கீழே செத்துருவ நீ என்கிட்ட. ஏஞ்சல் பர்றி மேலே இருக்கிறா. அங்கேருந்து பார்க்குதுங்க மேடம். இங்கே பார்த்தீங்களா? ஐயோ ஃபோனுக்கு. இதுலேயுமே அந்த அளவுக்கு ஆழம் இல்லை பாப்பா. குளிக்கலாம் நீ காலையிலே. இங்க பாத்தீங்களா? செம்மையா இருக்குங்க ரெசார்ட். நல்லா தான் தெரியல. பாத்தல ஓவரா பண்றடா. பாத்தீங்களா? நான் எடுக்கிறேன். யார் பண்றது? நான் இங்க பாருண்ணா. தலை இங்க பாரு தலை. யாருன்னு பாருங்களேன். இவன் என்ன தெரியுமா பண்ணாங்க? சாரி கேளு. சாரி சொல்லு தலை. சாரி தலை. இங்க பாத்தீங்களா நக்கலா பேசுறா. யாரும் இல்ல நம்மளோட வந்து நாங்க வெளியே வந்துக்கிறோம். குட்டி ஏஞ்சல் வந்துக்கிறாங்க. பாருங்க குட்டி ஏஞ்சல். ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. உங்களோட
மோசமாயிடுச்சு. இருந்ததை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க. இவங்க தான் வந்து எங்களோட ஹஸ்பண்ட். ஜாலியா இருக்குது. ஒரு நாளு அதான்டா திருநாளு என்ன வயசு அக்கா பிறந்த நாளு கேக்குனா ஸ்பீட்டுடா வாரி நீ விட்டுடா பத்திரே பேபிக்கு கானா காத்தி பாட்டுடா எப்போ இன்னும் அவங்க பாத்தீங்கன்னா வெளில ஒரே செம டான்ஸுங்க, ஒரே ஃபன். நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். காலையில என்ன அலப்பறை பண்ண போகுதுன்றது தொடருமா இல்ல எப்படி தொடரும் முடிச்சிடலாமா? இதுல என்ன போட்டுருக்கா? ஓகே, கம்மியா தான் இருக்கும் வீடியோ. அப்படியா? ஆமா, சரி ஓகே. காலையில என்னென்ன பண்றோம்னு சொல்லிட்டு மார்னிங் பார்க்கலாம். ஓகேவா? வெயிட் அண்ட் சீ. தூங்கி எழுந்துட்டு மார்னிங் செம்ம அலப்பறை ஆயிடுச்சு. ரெசார்ட் சூப்பரா இருக்கு. இன்னும் போலல, அதுக்காக தான் வெயிட் பண்ணுங்க. காலையில வந்து நாங்க சுத்தி காட்டுறோம் எப்படிலாம் இருக்கு, என்னெல்லாம் பண்ண போறோம், என்ன பண்ணா நடக்கும் அப்படின்றது. இந்த ரெசார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு. ரூம் இருக்கு இதுல. ரூம் காட்டல உங்களுக்கு. இந்த ரூமுமே காட்டல. நம்ம இருந்தா தான் காட்டணும். ஏன்னா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து தனித்தனியா இருக்காங்க. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா? இந்த ரூம் மட்டும் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு மட்டும் இது பர்சனலா கொடுத்து வச்சிருக்காங்க. நாங்க மட்டும் தனியா இருக்கிறதுக்காக அந்த ரூம். சோ பரவாயில்ல, ரெசார்ட்லாம் தூரமா இருந்தாலும் கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. ஜாலியா என்ஜாய் தான் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல. வீட்டுக்கு எப்படி போல தூக்கம் வேற வருது, இருப்பாங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தூங்கவும் முடியல. சரி ஒரு நாள் தானே, சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதனாலதான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிதான் இருக்கும். சத்தம் கேட்கும் நினைக்கிறேன். ஆமா, கத்துறாளுங்க. சரி ஓகே, பாக்கலாம். வந்து எல்லாம் டயர்டாகி டான்ஸ் ஆகி தூங்குறாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு ரெசார்ட்ல வந்து அதிசயத்தை பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசார்ட்ல யாராவது இவ்வளவு பெரிய ரெசார்ட் புக் பண்ணி தந்திருக்காங்க எங்களுக்காக. எங்களுடைய மேடம் பாவம், அவங்க பர்த்டேக்காக அதை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு மஞ்சள் பைய தூக்கிட்டு கட்டை பைய போய் ரெசார்ட்டுக்கு தூக்கிட்டு யாராவது வருவாங்களா? ஐயோ தீப்பட்டி இருக்குடி. ஆமா, அதை கட் பண்ணிரு. கட்டை பைய தூக்கிட்டு யாராவது வருவாங்களா பாருங்க மக்களே. இந்த பொண்ணு தான் கட்டப்பையோட இந்த ரெசார்ட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துது. ஸோ இவளை காலையிலே விடிஞ்சிருச்சு. காலங்கத்தால எழுப்புறாங்க. மேடம் வேற தூங்க கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்க ரெசார்ட் எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன். என்ட்ரன்ஸ் தான் ரெசார்ட்டுக்கு. இங்கே ஒரு ரெசார்ட் இருக்கு. காலங்கத்தால எங்கே போயிட்டா பாரு. இங்கே ஒரு ரெசார்ட் இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. நம்ம வந்து இங்கே வந்துருச்சு. காலையில் எங்கே ஆளக்கணும். இங்கே பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்கா? நீ எல்லாரையும் எழுப்பாமலே வந்துட்டோம் நம்ம வாட்டில். ஓ கால் வச்சுக்கோ. ரெசார்ட் நல்லா இருக்கா?
செம தூக்குங்க, தூங்கிட்டு நல்லா வந்துட்டோங்க. வா பாப்பா, நீ இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. வா, தூக்கணும் நல்லா. சோக்க சிச்சா இல்லாத ஓடியா ஓடியா. காலங்க எந்த ஒரு குடி பண்ணுற இங்கே. ஐய் இங்கே வரங்களேன். தள்ளி விட்டுடலாமா பாப்பா? வேணாம், ஜாலி ஜாலி ஜாலி. கொஞ்சம் வெயில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஜாலி. மார்னிங் ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா, அழகாக இருக்கு. தண்ணியில் இப்போ குதிப்பாலம் வர மாடு மாதிரி எல்லாம். நாங்கள் தூங்கி எழுந்து அப்படியே வந்துட்டோம். ஆமாம், சாமா தூக்கம். நைட்டெல்லாம் தூங்க. ஸ்விம்மிங் பூல் ஆனால் நல்லா இருக்கு, நான் தான் என்ஜாய் பண்ண முடியாது. இது வந்து தப்பு தப்புன்னு குதிக்க போகிறாளுங்க எல்லாம். நல்லா இருக்கா? இங்கே எல்லாம் ரெசார்ட் தான், அது எல்லாமே நம்ம ரெசார்ட் தான். நம்மளுதுன்னா நம்ம இருக்கிறது அது அது. என்ன பண்ணுற? தண்ணி ரெசார்ட்க்கு வந்தோம். என்னால் குளிக்க முடியாது, அதனால் நான் குளிக்க முடியாது. இறங்குனா தண்ணி ஏதாச்சும் பட்டுருமோ பயமாக இருக்கு. அதனால் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்காக காட்டணுன்னே இருந்தேன். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தானே வந்தோம். ஸோ ஓகே, பரவாயில்ல. பார்த்து இன்னொரு வாட்டி வரும்போது என்ஜாய் பண்ணலாம். ஆகுது. என்னதான் இருந்தாலுமே நம்ம வீடு மாதிரி வர மாட்டேங்குதுங்க. ஞாபகம் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண பிடிக்காது. என்ஜாய் பண்ண பிடிக்காதுன்னு இல்லை, அதே வந்திருக்க மாட்டோம். அதுக்கு நான் எங்கேயும் கூப்பிட்டு போகிறது. என்ஜாய் பண்ண பிடிக்காதுன்னு சிடி சிடி என்ஜாய் சிடின்னு பண்ற இருப்பா. இடம். வா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. சிடி 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 நான் என்ஜாய் இந்த பண்ண அப்படி. முடியாதனால. அழகா இருக்குல்ல, ஆனால் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கு. எனக்குலாம் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நீட்டாக இருக்கணும்னு ஒரு ஆசை. இங்கே நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு தூங்கவே இல்லை. 3 மணிக்கு தான் தூங்கணுமே. 9 மணிக்கே எழுந்துட்டோம். டயர்டாக இருக்குல்ல, தூங்கணும்ல, அதுக்கு தான் டயர்டாக இருக்கு. பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்புறோம். ஸோ இருக்கிறவங்களாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். ஓகே, டாட்டா சொல்லு. இவங்க தான் பர்த்டே கேர்ள். ஸோ இன்னைக்கு வந்து நேற்றுலேருந்து நம்மளை நல்லா கவனிச்சிட்டாங்க, சூப்பராக வச்சு செஞ்சுட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ. என்ஜாய் நல்லா பண்ணிட்டோம். பாய் சொல்லுங்கப்பா எல்லாரும். பாய் சொல்லுங்க. பாய். ஆனா நல்ல பசங்க, சோ நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. எந்த இடத்துல என்ன பண்ணுன்றத கரெக்டா கிடையாது. இல்ல இது போய் சீரியஸாவே இது எல்லாமே போய் நல்ல பசங்க. சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. பாய் பாய் எல்லாத்துக்கும் பாய். அங்க பேர் என்னத்துக்கு வந்தனே தெரியல. ஓகே, போயிட்டு டாடி. பாய் பாய் பாய். பாத்தீங்களா, ரெசார்ட் பேக் சைடு பீச்சு. இது ஃபுல்லா ரெசார்ட் தாங்க. செம்மையா இருக்குங்க பீச்சு. பீச்சு தான் நல்லா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குல்ல லொக்கேஷன். இங்க பாருங்க, இதெல்லாம் ரெசார்ட். இங்க ரெசார்ட் தான். ஸோ இது அப்படியே பீச்சு. சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்க பீச். செம பீச்சுங்க, கிட்டே தண்ணி வருதுங்க. சூப்பரா இருக்குல்ல.
பார்த்தீங்கன்னா நைட்டு பார்க்க ரொம்ப பயமாக இருந்தது. காலையில் பாருங்களேன் இடம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோங்க, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குனால. அந்த ஒர்க் என்னது அப்படின்னா ஒரு குட் நியூஸ் தான், கம்மிங் சூனில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாம், செம்ம என்ஜாய். நைட் எல்லாமே டான்ஸு பாட்டு பார்த்துருப்பீங்க நீங்களே. இடம் நல்லா இருக்கு, லொகேஷன் அமைதியா இருக்கு, சைலண்டா இருக்கு. அந்த சைலண்ட் எடுத்தாளுங்க, சைலண்டாவே இருக்க மாட்டேங்கிறாளுங்க. நாங்கள் அதனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுவோம். ஏன்னா வீடியோ இருக்கு, நம்ம ஒர்க் வர இருக்கு, பார்க்குறோம். ரெசார்ட்லாம் சூப்பர் சூப்பரா இருக்குக்கா. என்னால ஸ்விம்மிங் பூல் விளையாட முடியாது, நான் போனா இவங்க போக மாட்டாங்கன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இளநீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஹாய். அப்புறம் என்னங்க, இளநீ குடிச்சு நாங்களும் கிளம்பிட்டோம். சாப்பிட வந்திருக்கோம், சாப்பிடவே இல்லை. ஸோ பார்க்கலாம். ஒரு வழியா நாங்க வந்துட்டோம். எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாடு இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாடு லெமன் சாதம், இந்த சைடு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், இதெல்லாமே இருக்கு. செம என்ஜாய் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். டான்ஸ் வெப் நைட்டு சூப்பரா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு தான் வீடியோல கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்க சீக்கிரம் வந்துட்டோம், ஏன்னா இப்ப நாங்க மறுபடியுமே எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால போகணும். அதனால சீக்கிரமா வந்துட்டோம். காலையில எழுந்தோடனே வந்துட்டோம். சும்மா எப்படியும் என் தலையும் நினைக்க முடியாது, அதுக்குதான். தலையை மட்டும் நினைக்க விட்டுருந்தாங்கன்னா எல்லாரும் தப்பு தப்புன்னு எல்லாம் போட்டுருப்பாளுங்க ஸ்விம்மிங் பூல்ல. ஜாலியா என்ஜாய் பண்ணி சொல்லியே கூப்பிட்டு வந்தேன். ஏவே ரொம்ப இது பண்ணாதீங்க, நான் அவளுக்குலாம் ரொம்ப டக்கு டக்குன்னு ஒரு வாட்டிலாம் குட்டியோட மொபைலே போயிடுச்சு. ஸ்விம்மிங் பூல் அப்படியே தூக்கி தொப்புன்னு போட்டாளுங்க. அதனால இந்த வாட்டி சொல்லியே கூப்பிட்டு வந்ததுனால தப்பிச்சேன்னு சொல்லலாம். இப்ப தண்ணி வச்சிருக்கேன், மறுபடியும் இப்ப போய் இப்பதான் குளிக்கவே நான் போறேன். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப வெளில போகணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்க தான் சொல்லணும். பர்த்டேக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. செமையா நமக்காக ஒரு ரூம் கொடுத்து என்ஜாய் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ஜாலியா கேரிங்கா நல்லா பாத்துக்கிட்டா. சூப்பரா இருந்துச்சு. ரெசார்ட்ல நாங்க ஆல்ரெடியே நிறைய போயிட்டோம், நிறைய இடத்துக்குலாம் போனோம். அவங்க இன்வைட் பண்ணனாலதான் நாங்க போனோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் வந்து ரொம்ப நாளா லாங்கா போங்கன்னு சொன்னீங்களா? சோ இது ரொம்ப லாங் தான் எங்களுக்கு, செம்மையா லாங். 60 கிலோமீட்டர். ஆமா, இப்படியே ஒரு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, பசிக்கணும், பசி வேற எடுக்குது. 60 இல்ல 55. ஓகே, டாடா. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போமா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. செம்ம என்ஜாய், ஃப்ரேம்ஸ் எல்லாம் நல்லா நல்லா கொடுத்துருந்தாங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க கொடுத்தோம். சோ ஓகே, bye. லவ் யூ. பாத்தீங்கன்னா நம்ம வீடியோட ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ நாங்க எடுத்து ஒரு 4 வீக்ஸ் 1 மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 1 மந்த்தா 3 வீக்ஸ் ஆன்னு தெரியல. ஸோ ஏன்னா வந்து நாங்கள் அவ்வளோ நாள் கழிச்சு இப்போ ஏன் போடுறோம் அப்படின்னா, விடாம எதுவுமே போட முடியாதுல்ல. இப்போ யூடியூப் சேனல்ல விடாம போட முடியல. ஸோ அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் போடணும். அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணி இப்போதான் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணேன். ஸோ நாங்கள் ஷூட்டில் எப்படி இருக்கோம் பார்க்கும் போது எல்லாம் டெரராக இருக்கும் மாதிரி இருக்கும். நல்லா போதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த vlogல நீங்க பாதி பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்படிதான் இப்போ போயிட்டு ஷூட் எல்லாமே நாங்கள் இப்படி தான் எடுக்கிறோம். ஸோ இதுலயே உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்க, சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி மார்னிங் 9 o'clock வரும் ஆரஞ்ச் மிட்டாய் யூடியூப் சேனல்ல. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. டெய்லியுமே இன்னும் வரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் எபிசோட்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் vlog ஷூட் இது இல்லை, ஓகேவா? இதுக்கப்புறம் மிஸ் பண்ணாம ரெகுலரா பாருங்க. எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? நாங்க இப்ப எடுக்கிறதுனால வீடியோ உங்களுக்கு அப்படி தெரியுது. ஏன்னா இப்பதான் நாங்க வந்து எண்டு கொடுக்குறோமே. ஏன்னா எங்களுக்கு அப்ப டைம் இல்லை. இது எப்படியோ நம்ம லேட்டா தானே போட போறோம் அப்படின்னு ஒரு இதுல இருந்தோம். ஸோ இப்பதான் எனக்கு அதுக்கான டைம் கிடைச்சது, அதனால நான் போட்டேன்.
ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். டாடா, பாய் பாய், லவ் யூ guys.